திருநள்ளா தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற வேட்பாளர் ராஜா முகமது இந்த வீடியோ மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 8 மாதங்களாக சுயேட்சை வேட்பாளராக மக்கள் வேட்பாளராக நான் களங்காண்க போகிறேன் என்று சொல்லி வந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சியோடு இருக்கக்கூடிய விஜய் அண்ணா அவர்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தன் அண்ணன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம், இன்று நான் வேட்பாளராக இருக்கக்கூடிய முக்கிய காரணம், திருநள்ளா தொகுதியில் சமூக சேவராக, ஏழைகளின் காவலராக, ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தன் முகத்தை கூட காட்டாமல் பல்வேறு பணிகளை, பல்வேறு உதவிகளை செய்து வரக்கூடிய சமூக சேவகர் நசீர் அவர்கள் என்னை பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்தும் என்னுடைய பணிகளை, ஏற்கனவே நான் என்னென்ன செய்திருக்கின்ற பணிகளை குஷி ஆனந்தன் அண்ணன் அவர்களும் புதுவை மாநிலத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் கள ஆய்வு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் சேவைக்கு நான் பயன்படுத்துவேன். இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்று சொன்னால், திருநள்ளா தொகுதியில் இத்தனை காலமாக ஒரு பாமரன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாறை உங்கள் மூலம் படைத்து சாமானியனும் எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம், மந்திரி ஆகலாம் என்ற ஒரு நிலையை நீங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டும். சாமானிய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தால் சாமானியருக்குள்ள பிரச்சனையை அவர்கள் கைகொண்டு உங்களுக்கு வெற்றியை தேடி தருவார்கள். அந்த அடிப்படையில் நான் ஒரு சாமானிய வேட்பாளராக நிற்கின்றேன். சாமானியனை சட்டமன்ற உறுப்பினராக்கி சாமானிய மக்களுக்கு நன்மை பயக்க நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.